Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கொண்டைக்கடலை குழம்பு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்கு கூடவும் நல்ல காம்பினேஷனா இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டைக்கடலை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு 4 to 6 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் குக்கர்ல மாத்திட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 5 to 6 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் குழம்பு செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது மாதிரி 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் குழைவாக வெந்து வரும்போது மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு மசாலாவோட ஸ்மெல் சூப்பராக வரும். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை கரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டைக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த குழம்போட கொண்டைக்கடலை எல்லாமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் திக்காகி வரும். அந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போது நம்ம தேங்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்காமல் ஓரளவு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க வேணாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான கொண்டைக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்கு கூடவும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.